டி நகரில் ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் இருக்கா, டி நகர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இருக்குதா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 கமெண்ட்ஸ் கிட்ட நிறைய வந்திருந்தது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தோஸ் கிச்சன். நிறைய பேரோட மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ டி நகரில் இருக்கக்கூடிய ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வாரண்ட்டி இருக்கா, கேரண்டி இருக்கா, இன்னும் நிறைய பேர் நான் வாங்கியிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு, அப்புறம் ஸ்ரீகுமரனில் ஐம்பொன் கலெக்ஷன் வந்துடுச்சா வாவ் அப்படின்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக போயிருந்தது. அது நம்ம ஆல்ரெடி வேளச்சேரியில் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஃபேவரட் வீடியோ டி நகரில் இருக்கக்கூடிய குமரன் தங்கமாலிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் முகப்பு செயின், டாலர் செயின், தாலி சரடு எல்லாமே வந்திருக்கு. நம்ம அங்கே வீடியோ போட்டது இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீஸ்டாக் பண்ணிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னலாம் ஹைலைட்டடாக இருக்கோ, சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்கோ, அது மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். வளையல்லேருந்து உங்களுக்கு வெட்டிங் செட்லேருந்து உங்களுக்கு அட்டிகை, காசு மாலை, ஈவன் காசு மாலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் கூட இந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இந்த டிசைன்ஸ் இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 825 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருந்தது. இது யூஸ்வலாக நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 825 ருபீஸில் தான் இருந்தது. இப்போ நான் போடுறது உங்களுக்கு டாலர் செயின் போட்டு காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு லென்த் எவ்வளோ வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? பார்க்கும்போது உங்களுக்கு லென்த்தாக தெரியும். பட் நான் போடும்போது நல்லா கரெக்டான லென்த்தில் இருந்தது. மீடியம் லென்த்துன்னு சொல்ல முடியாது, லாங்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக நம்ம சாரீ கட்டி போட்டால் எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த லென்த் இருந்தது. அந்த மகாலட்சுமி டாலர் கூட குட்டியாக க்யூட்டாக நல்லா அழகாக இருந்தது. ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஃபேமிலியில் கெட் டுகெதர், ஃபெஸ்டிவ் சீசன், அந்த மாதிரி கோயிலில் திருவிழா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் இது மாதிரி சிம்பிளாக ஒன்று போட்டுக்கிட்டாலே போதும். அடுத்து பார்க்குறது எல்லாமே பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ட்ரேவை பார்த்தாலே தெரிஞ்சிட்ருப்பீங்க எவ்வளோ கலெக்ஷன் சேல் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு 425 இந்த மாதிரி பாம்பே பேட்டர்னில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ்லாம் 425, 455 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்திருக்கும். அண்ட் அந்த ஸ்டோன் வச்சு அந்த ஸ்டோன் வளையல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு 1000 ரேஞ்சஸில் வர மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டோன் பேங்கிள்லாம் அதாவது க்ளோஸ்டு செட்டிங்கில் வந்திருக்கும். அதனால தான் அந்த ப்ரைஸு ப்ரீமியம் குவாலிட்டிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது ஸ்டோன் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க, அட்டிகை அது மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, ஜிம்மிக்கு, அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போ கோல்டு ரேட் ஹெவியாக போயிட்டே இருக்கிறதுனால அதுவும் ஸ்டோனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நம்மளுக்கு பயமாக இருக்கும். அதனால் என்ன தான் ஏறுனா கூட ஸ்டோன் ஜுவல்லரி அப்படின்னும் போது சில பேருக்கு தயக்கமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஐம்பொன் கலெக்ஷன்லேயும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ட்ரேயில் பர்டிகுலராக இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன்லாம் வச்சு இருந்ததுங்க ப்ளைனாகவே. ஏன்னா நிறைய பேர் க்ரீன் ஸ்டோன் கலெக்ஷனும் கேட்பாங்க. அது ரொம்ப ரேரு தான், அவ்வளோவா கிடைக்காது. அந்த கலெக்ஷனும் இங்கே இருந்தது. இப்போ பார்க்குற பாம்பே பேட்டர்ன் பேங்கிள் வாவ், இது நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது. 455 ரேஞ்சஸில். இதிலலாம் நீங்கள் உள்ளே பிளாஸ்டிக் வளையல் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது கோல்டு எது ஐம்பொன் வளையல் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த க்ரீன் ஸ்டோன் வளையல் தாங்க. சிம்பிள் அண்ட் எலிகன்ஸ் டிசைனுங்க இது. நீங்கள் வேறு எதனா வளையல் வீட்டில் கோல்டு வளையல் வச்சுருந்தாலும் அதுக்கு கூட பார்டர் வளையல் அந்த மாதிரி கூட நீங்கள் பேரப் பண்ணலாம். அண்ட் வாவ், இது பாருங்கள் பாம்பே பட்டனில் உங்களுக்கு நடுவுலலாம் அந்த ஃப்ளவர் முகப்பு வச்சு நல்லா ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க. அந்த எனாமல் டிசைன் கூட ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெறும் 455 ருபீஸில் ரொம்பவே நீட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது வெரி வெரி லேட்டஸ்ட் டிசைனுங்க இது. இதுக்கு மேட்சாகவே இங்கே உங்களுக்கு வெட்டிங் செட்டுமே இருக்குது. வித் இயரிங்ஸ் வரக்கூடிய நெக்லஸ், ஆரம், அந்த வெட்டிங் செட்டும் இருக்குது. அதுவும் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. இதனுடைய ப்ரைஸும் 1070 ருபீஸ். நான் கையில் உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எக்ஸாக்டாக என்னோடய சைஸில் இருந்தது, 2.8 இருந்தது. ஸோ 2.6 இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கும் இது கரெக்டாகவே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சைஸஸ்லாம் 2.4லேருந்து 2.10 வரைக்கும் இருக்குது.
பட் வந்து ஸ்டாக் தான் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாக் மட்டும்தான். ஏன்னா நம்ம வீடியோவில் ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் போய் பார்க்கும்போது இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதனாலே நான் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக சொல்லிவிடுவேன். அடுத்தது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே முத்துமணி மாலை மாதிரி நிறைய பேர் இதுவுமே கேட்டிருந்தீங்க, பெரியவங்க வேர் பண்ணுற மாதிரி. பட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாலாம் இல்லைங்க. எல்லாம் ஒரு மிடில் ஏஜ் விமன்லாம் வேர் பண்ணுற மாதிரி தான் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. நடுவிலலாம் உங்களுக்கு ஐம்பொன் செயின் வரா மாதிரி, அதே மாதிரி அங்கங்கே உங்களுக்கு பேர்ல் பீட்ஸ் அதாவது ஸ்ட்ரிங் மாதிரி வரா மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கோல்டு இல்லாமல் ப்ளைனாக இந்த மாதிரியும் நிறைய வெறும் முத்து மட்டும் வச்சு கட்டின மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்குது. பவழம் நிறைய பேர் வந்து கோரல் பீட் மாலை வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க தான் கிடையாது, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்து இது மாதிரி உங்களுக்கு மேட்ச் பண்ணுறாங்க. இப்போ இதனுடைய ப்ரைஸும் 825லேருந்து 1070 இருந்ததுங்க. உங்களுக்கு நிறைய லென்த்லேயும் இருக்குது. இப்போ பார்க்குறது ஐம்பொன் செயின் கலெக்ஷனு. இதுவுமே லேட்டஸ்ட் டிசைனாக இருந்ததால் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுனா ஃபாஸ்ட் மூவிங், நார்மலாக போகக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனு. அதில் இது வந்து எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா வந்து போட்டுட்டிங்கன்னா கோல்டோ ஒரு 2 பவுனில் வாங்கி போட்டிருப்பா போல இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷனாகவே இருந்தது. அதே மாதிரி இப்போ பார்க்குறது எல்லாம் வந்து வெட்டிங் செட் ஜுவல்ஸு. இதில் உங்களுக்கு தனித்தனியாக ஹாரம், நெக்லஸ் அண்ட் வந்து செட்டோடையும் அதே மாதிரி நிறைய காசு மாலை டிசைன்ஸ் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. முக்கியமாக கேரளா பேட்டர்னில் வர மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் வாவ்னு இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் 5 லேயரில் வர மாதிரியான ஒரு விக்டோரியன் ராணி கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 1005 ரேஞ்சஸ் 1500 விலையில் இருக்குது. உங்களுக்கு கூட குறைய இருக்கும். அடுத்து பார்க்குறதுலாம் வந்து கேரளா பேட்டர்ன் மாதிரியான டிசைன் தான். இது மாங்காய் மாலை மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, குட்டி குட்டி மாங்காய் வச்ச மாதிரி. பட் பெண்டன்ட்டோடு வந்திருக்கு உங்களுக்கு. லக்ஷ்மி அம்மன் பெண்டன்ட்டோடு சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ஹாரம் போட்டுக்கிட்டாலே ஒரு வெட்டிங்கை நம்ம வந்து முடிச்சிடலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன் தான். கூட ஒரே ஒரு ஜிமிக்கி போட்டுட்டாலே போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலெக்ஷனுங்க. இதனுடைய ஃபினிஷிங் அண்ட் அந்த பாலிஷ் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அடிக்கிற எல்லோ கோல்டு மாதிரியும் இல்லை. நல்லா உங்களுக்கு அகைன் கேரளா பேட்டர்ன் தான். பட் இந்த பெண்டன்ட் பாருங்கள், சூப்பராக நடுவில் வந்து ஒரு ஹேங்கிங் தூங்குற மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே ஸ்டோன் கொடுத்து க்ரீன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்தும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதே மாடலில் வந்து உங்களுக்கு ப்ளைனாக பெண்டன்ட் இல்லாமையும் உங்களுக்கு ஒரு முல்லை மொட்டு ஹாரம் மாதிரியும் இருக்குது. ஸோ வீடியோவில் எல்லாமே காமிச்சா லென்த் ஆகிடும்ன்றதுக்காக ஹைலைட்டடான பீஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து மாலையில் வரக்கூடியது. இதில் வந்து ட்ரெடிஷ்னல் அன்னம் டிசைன், 2 அன்னமும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ட்ரெடிஷ்னல் டிசைனு. அது நடுவில் அந்த அன்னமை ஹைலைட் பண்ண முத்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நான் ப்ரைஸுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டுமே நீங்கள் கேட்ட செக்ஷனுக்கு. பட் ஒரே ஒரு பீஸ் தாங்க இது இருந்தது. நாங்கள் என்ன இருக்கோ அதை க்ளீனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுன்ற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் போகிறீங்களோ இதை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. நல்லா ஒரு 5-6 பவுனில், ஏன் 7-8 பவுனில் ஒரு காசு மாலை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான டிசைனு. இவ்வளோ கிராண்டாக இருக்கே. என்னுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தேன், 1730 தான். நம்பவே முடியலங்க எனக்கு. ஏன்னா வந்து ஐம்பொன்னில் இது மாதிரி கிடைக்குதுன்னும் போது அந்த ப்ரைஸ் வந்து நல்லாவே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. ஸோ நான் வேர் பண்ணியும் பார்த்துருக்கேன். லென்த்தும் நீங்களும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் ஒரு சாரீ கட்டி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்காக கொடுக்குதுங்க. ஒரே ஒரு ஜுவல் தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் வந்து தாலி சரட்டோட ஒரே ஒரு ஜுவல் தான் போட்டிருக்கேன். அதுவே சூப்பராக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து பார்க்குறதுலாம் வந்து அட்டிகை. இது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டதோ அதை மட்டும் செலக்டடாக எடுத்து வச்சு காமிக்க சொல்லியிருக்கேன். அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து க்ரீன் கலர் அட்டிகை பார்த்துட்ருக்கீங்க. சிங்கிள் லேயரில் வந்து இருக்குது. ஹைலைட்டடாக இருக்குது அந்த க்ரீன் கலர் ஸ்டோனு. ட்ரெடிஷ்னல் டச்சில் உங்களுக்கு அந்த பெண்டன்ட் கூட ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச்சில் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வின்டேஜ் லுக்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நிறைய பேருக்கு ஷூட்டுக்கு அது மாதிரி கூட காலேஜில் ஃபங்க்ஷனு அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் ஒரு லுக் கொண்டு வரோம், லுக் க்ரியேட் பண்ணுறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டி கலரில் ஒரு பீட் ஜுவல்லரி மாதிரி சிம்பிளாக ஒரு நெக்லஸ் டைப்பில் மேக் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கீழே அந்த பார்க்குறீங்களே பெண்டன்ட்டில் அதே மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு இயரிங்ஸுமே இதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லா சாரீஸ்க்கும் நீங்கள் மேட்ச் பண்ணலாங்க. ஒரே ஒரு ஜுவல் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நிறைய சாரீஸ்க்கு ஏன் ஈவன் சுடிதார், சல்வார் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் இயரிங்ஸோடு சேர்த்து தான் அந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இயரிங்ஸ் தேடணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ செட்டாகவே அவங்களே மேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப், பாம்பே ஸ்க்ரூ டைப்பில் உங்களுக்கு திருகாணி கொடுத்துருக்காங்க. அது காதில் நல்லா பொருந்தி நிற்குங்க ஸ்டடியாக. நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு அட்டிகை டிசைனு. நான் ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி எதெல்லாம் நீங்கள் மோஸ்ட் வாண்டடாக கேட்டிங்களோ அது மட்டும்தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ டிசைன் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்டது வச்சுருக்காங்கங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுவும் க்ளோஸ்டு செட்டிங்கில் வந்திருக்கு. இந்த அட்டிகையோட பெண்டன்ட்லேயே பார்த்துருப்பீங்க. செயின் ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்திருக்கு. ஸோ நல்லா ஒயிட் ஸ்டோன் கொடுத்து அந்த பெண்டன்ட் வந்து நல்லா பார்வையாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஏதாவது ஒயிட் கலர் ஜும்கா வச்சுருக்கீங்க, ஸ்டோன் ஜும்கா வச்சுருக்கீங்கன்னா அதுக்கெலாம் இது நல்லா மேட்ச் ஆகுங்க. பேங்கிள் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதில் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 1070 ருபீஸில் இருந்தது. இது வந்து மல்டி கலரில் வரக்கூடிய ஒரு அட்டிகை டைப்பு. க்ரீன் கலர் ஸ்டோனில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான கலெக்ஷன் தான், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அவ்வளோதான். இதுவும் கூட நிறைய சில்க் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து மல்டி கலரில் வந்திருக்கு இல்லையா, அதனால் பின்னாடி க்ளோஸ்டு செட்டிங்கில் தான் வந்திருக்கு. சரி, ஓகே, இதனுடைய ப்ரைஸை பார்த்துடலாமா? 1155 ருபீஸில் இருக்கக்கூடியது. சரி, ஓகே, இந்த அட்டிகையெல்லாம் எவ்வளோ லென்த்தில் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ நல்லா தூக்கி போட்டோம்னா ட்ரெடிஷ்னல் அட்டிகை டைப்பில் இருக்குங்க. அதே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா, நல்லா தூக்கி போட்டோம்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கும். அதே கொஞ்சம் இறக்கி போட்டுட்டிங்கன்னா மிடில் லென்த்தில் வரும். அது கூட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது கம்ப்ளீட்லி ஒரு வெட்டிங் செட்டுங்க. ஸோ ஐம்பொன்னில் நிறைய பேர் வந்து வெட்டிங் செட்டும் கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னும் கூட நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வித் இயரிங்ஸோடே வந்திருக்கு. நல்லா ஒரு டெம்பிள் ஜுவல்லரி செட் மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வர அந்த ஸ்டட்டு பாருங்கள், ரொம்பவே ஸ்டைலாக இருக்குது. நான் கூட மேலெல்லாம் ஸ்டட்டு வந்து ஒரு அதே கீழே என்ன அம்மன் உருவமோ அதே மேலே வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் எனக்கு பிடிச்சதே வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டட்டு தான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத டிசைனாகவே மேக் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஐம்பொன் கலெக்ஷனில். ஆனால் இந்த மகாலட்சுமி அம்மன் உருவம் செட்டாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே பெண்டன்ஸில், கம்பலில் எல்லா இடத்துலையுமே இந்த டிசைன் வர மாதிரி இருக்குது. அதில் வரக்கூடிய இந்த ரூபி ஸ்டோன், எமரல்ட் ஸ்டோன், அந்த கலரில் வரக்கூடியது ரியல் கிடையாது. அந்த ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிட்ருப்பீங்க. அவ்வளோ அழகாக தத்ரூபமாக கோல்டு டிசைனில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சூப்பரான கம்ப்ளீட் வெட்டிங் செட்டுங்க. இப்போ சப்போஸ் கல்யாண மண்டபங்களுக்கெலாம் வந்து கோல்டு ஜுவல்லரி எடுத்துகிட்டு போக பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு செட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தொலைஞ்சாலும் கவலை இல்லை. 5000 கம்மி இல்லை தான், இருந்தாலும் கோல்டை வச்சுக்கிட்டு பயப்படுறதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ச்சுவல் எக்ஸ் தேங்க்யூ.